வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தயாஷிகி சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் காலர் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து குர்த்தி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸை விட ஒரு இன்ச் வந்து ஜாஸ்தி கொடுத்து கட் பண்ணுங்கள். எப்பயுமே அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம நெக்கை வந்து ஃபஸ்ட்டு குறிப்போம். 3 இன்ச் வந்து நெக்கோட அகலம் குறிச்சிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்குமே சேர்த்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டோட டீப் வந்து நான் 4 இன்ச் வந்து தரேன். உங்களுக்கு ஃப்ளாட் காலருக்கு கொஞ்சம் வந்து டீப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இதே மாதிரி 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி ஷேப் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இதை ஷேப் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நடுவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இங்கே நம்ம ஒரு குட்டியாக ஒரு வி ஸ்லிட் வந்து கொடுக்கணும். நம்ம நெக்கு டீப் வந்து 7 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ 7 இன்ச்னா 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம குட்டியாக வந்து ஒரு வி ஸ்லிட் ஒன்று கொடுப்போம். அதுக்கு நான் வந்து ஃபியூசிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து வியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1/2 இன்ச்சு விட்டு 3 இன்ச் வந்து லென்த் வச்சு ஃபியூசிங் பேப்பரை ஃபஸ்ட்டு வந்து இந்த வி ஸ்லிட் வந்து ரெடி பண்ணி இதை ஒரு கிளாத்தில் வந்து நம்ம எப்போயும் நெக்கெல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்து நடுவில் அந்த வி ஸ்லிட்டை வந்து நம்ம தைச்சி திருப்பிக்குவோம். கரெக்டாக வந்து சென்டர் பார்த்து வைங்க. சென்டர் பார்த்துட்டு 2 சென்டரும் வந்து சரியாக வந்து மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து வச்சு கரெக்டாக வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணி எப்போயும் நம்ம நெக்கை திருப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த வி ஸ்லிட் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணதும் கட் பண்ணி இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் இது ஃபுல்லாக வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். டாப் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வி ஸ்லிட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் கரெக்டாக வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம காலர் வந்து கட் பண்ணணும். இந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி காலர் வந்து கட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. டேரெக்டாக வந்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ண ஃபியூசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபியூசிங் பேப்பர் எடுத்து இப்போ பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை நேராக நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து பேக் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணி ஒரு பின் வந்து வச்சுருங்க. ஒரு குண்டூசி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து அது நேராக வந்து நின்றுடும். அந்த ஃபோல்டும் மேட்ச் ஆகணும். குர்த்தியோட ஃபோல்டும் ஃபியூசிங் பேப்பரோட ஃபோல்டும் மேட்ச் ஆகணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போது கரெக்டாக நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ இந்த வி ஸ்லிட் வருது இல்லையா, அது கரெக்டாக வந்து நேராக வரணும். இப்போ நான் வைக்கிற இந்த மெத்தடில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சு இதை அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம காலரோட ட்ராயிங்கு. அந்த முடிகிற இடத்தையும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம காலரை கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து அளந்துட்டு கட் பண்ணிக்குவோம். இருந்தாலும் அந்த மார்க்கிங்கும் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குறிச்சோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக வந்து 3/4 இன்ச்சு விட்டு நம்ம காலரை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த நம்ம மார்க் பண்ண காலரை கொஞ்சம் வந்து நான் மார்க் பண்ணதை விட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ 3/4 இன்ச் வந்து சுற்றி குறிப்போம். குறித்து காலரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக சுற்றி வந்து 3/4 இன்ச் வந்து குறிச்சிக்கோங்க. மாதிரி குறித்து ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ காலர் வந்து நமக்கு ரெடி. இதை இப்போ நம்ம ஒரு துணியில் வந்து பேஸ்ட் பண்ணணும்.
அதுக்கு முதல்ல இந்த காலரோட அளவை நான் குர்த்தியோட அளவை வச்சு பார்க்குறேன். நான் குறிச்ச அளவு கரெக்டாக இருக்குது. அதை லைட்டாக வந்து ஷேப் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி காலரோட அளவை வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு கிளாத்தில் இதை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாத்தும் வந்து எடுத்திருக்கேன் தைக்க. இப்போ நம்ம எப்பயும் நெக்கு தைக்கிற மாதிரியே வந்து வச்சு ஃபுல்லாக வந்து காலரை ஸ்டிச் பண்ணி நீட்டாக திருப்பி அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே வந்து நெக்கை தைக்கிறோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் வந்து இதையும் வந்து தைக்கிறோம். இன்னொரு கிளாத்து உள்ளே கொடுத்து தைக்கிறோம். இப்போது இந்த பீஸை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் கொடுத்து எப்பயும் நம்ம நெக்கை திருப்புற மாதிரியே திருப்பி அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த டேர்னிங் வர இடத்துல தான் வந்து குட்டி குட்டியாக வந்து கரெக்டாக ஸ்லிட்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வந்து காலர் திரும்பி வரும். இந்த மெத்தடில் நம்ம காலர் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. திருப்பி நான் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ குர்த்தியோட பீஸை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு அந்த நம்ம அந்த ஃபியூசிங் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து வரணும். அந்த மாதிரி வச்சு காலரை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இப்போ பின் சைடு வந்து இந்த மாதிரி வச்சு தைக்கிறேன். பாருங்கள், இந்த ஃபியூசிங் பேப்பர் வந்து கரெக்டாக முன்னாடி பக்கம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஃபியூசிங் பேப்பர் நம்ம வச்ச சைடு ஃப்ரண்ட் வர்ற மாதிரி வச்சு பேக் சைடு நம்ம தைக்கிறோம். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு மெத்தடு. கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பாருங்கள், பின் சைடு வச்சு தைச்சிட்டே வரேன். கரெக்டாக வச்சு நம்ம இப்போது அதுக்கு அந்த காலரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தைச்சிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபியூசிங் பேப்பர் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து முன்னாடி வரணும். இது மட்டும்தான் வந்து இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்படி ஃபியூசிங் பேப்பர் வந்து கரெக்டாக வந்து முன்னாடி வந்தால் நீட்டாக உங்களுக்கு காலர் வந்து ஃபினிஷ் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ அதை கரெக்டாக வந்து மடித்து முன்னாடி ஒரு தையலை போட்டோன்னா நம்ம காலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எப்பயும் வந்து குர்த்தி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்லா அழகான ஃப்ளாட் கலர் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ரெடி பண்ணலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து அதை நான் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்குவோம். தான் நம்ம காலர் வந்து ரெடி. ஸோ நீட்டான அழகான ஃப்ளாட் காலர் வந்து பொட்டிக் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.